வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். கோவா மாநில தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கோவாவின் வளமான கலாச்சாரம், அழகிய கடற்கரைகள், விருந்தோம்பல் மற்றும் உலகெங்கிலுமிருந்து சுற்றுலா பயணிகளை தொடர்ந்து ஈர்க்கும் கோவாவின் சுற்றுலா தலங்களை பற்றி குறிப்பிட்டு இவற்றை பாதுகாப்பதில் கோவா மக்களும் சுற்றுலா பயணிகளும் நிலையான சுற்றுலா நடைமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். கோவா தனது செழிப்பான வளர்ச்சியோடு விக்சித் பாரதத்தை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க வகையில் பங்காற்றும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேலும் நம்பிக்கை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்த மறு ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜம்முவில் நடைபெற்றது. அப்போது இந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி தொடங்கும் வருடாந்திர அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்து அவர் மறு ஆய்வு செய்தார். இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் திவேதி, ஜம்மு காஷ்மீர் தலைமை செயலர் திரு அடல் டுலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்று பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்திற்கு செல்கிறார். டெல்லியில் சட்டவிரோதமாக வசித்து வரும் 900 வங்க தேசத்தினர் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர்கள் முறையான ஆவண சரிபார்ப்புக்கு பிறகு நாடு கடத்தப்படுவார்கள் என்று டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சரியான ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவில் குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக டெல்லியின் குற்றப்பிரிவு சிறப்பு காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தற்போது வரை இந்தியா 5 தங்கம், 6 வெள்ளி மற்றும் 3 வெண்கல பதக்கங்களுடன் 2ஆம் இடத்திலும், சீனா 21 பதக்கங்களுடன் முதலிடத்திலும் உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.